டேய் 6 மாதம் ஆகுது, வீட்டு வாடகையும் வாட்டர் மெயின்டெனன்ஸும் கட்டி. எப்போ கட்டுவ? சரி ஒன்று பண்ணலாம், முதல்ல நீ கட்டு, அதுக்கப்புறமா உனக்கு நான் வாட்டர் சப்ளை பண்ணுறேன். அண்ணா ஒரு வாட்டர் பாட்டில்ண்ணா. ஹலோ சொல்லுண்ணா. டேய், நீ பண்ண தப்புக்கு உன்னை போலீஸ் தேடிட்டு இருக்கு. ஆல்ரெடி நம்ம பசங்களெல்லாம் பிடிச்சிட்டாங்க. ஒழுங்காக போய் நீ சேஃபாக இருந்துக்கோ. சரி ஓகேண்ணா. ஏன்பா குடிக்கிற தண்ணியை வேஸ்ட் பண்ணுற? குடிக்கிற தண்ணியை வேஸ்ட் பண்ணுறேண்ணா. நான் காசு கொடுத்து வாங்கின தண்ணி, நான் வேணா பண்ணுவேன். ஒழுங்காக வேலையை பாரு. வந்துட்டாங்க சத்தம் சொல்கிறேன்னு காலங்காத்தாலே. குடிக்கிற தண்ணி வேஸ்ட் பண்ணணும் சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கோ வேஸ்ட் பண்ணுறது. டேய், போலீஸ் ஒன்று தேடி வருதுடா, ஓடிடு. போலீஸ் தேடி வந்திருக்கா? ஐயோ. நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் அழைப்பை ஏற்கவில்லை. சொல்கிறா, கால் பண்ணியிருக்கேன். அது ஒன்றும் இல்லைடா, அர்ஜென்ட்டாக காசு தேவைப்படுது, கொஞ்சம் அமுச்சு விடுறியா? ஏன்டா, என்னாச்சு? வீட்டில் தண்ணி கூட இல்லை, வாடகை கட்டணும், ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் அமுச்சு விட. சரிடா, அமுச்சு விட்றேன்டா. சரி ஓகேடா. டே இருடா, ஒரு நிமிஷம்டா. சொல்கிறான். ஆமாம், உனக்கு தான் சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்லடா. எனக்கு தெரிஞ்சவங்க கூட யூடியூப்பில் மை ஸ்க்ரீன் மீடியான்னு ஒருத்தவங்க ஏதோ காம்படிஷன் வைக்கிறாங்க. எப்பா வரங்களாடா. ஐயோ ஓடவே முடியலடா. எங்கேயாச்சும் போய் ஒழியலாமா? எங்கள் வீட்டோட ஓப்பனாக தான் இருக்கு, உள்ள பூந்துடலாம். அதோ சாப்பாடுன்ற டாப்பிக்கில் பேரில் நீ வேணா அது கூட பண்ணலாமே. என்னது போலீஸாக போடுறா? சரி பண்ணலாம்டா. இப்போ எனக்கு வேலைக்கு டைம் ஆகுது, நான் போயிட்டு வந்துட்டு பேசுகிறேன். சரி ஓகேடா, பாய். தண்ணி வேற இல்லை. ஐயப்பா ஆமா. ஏற்கனவே தந்தா கிடையாது, இப்போ பிஸ்கெட் ஏதாவது சாப்பிட்டேன், செம்மையாக தந்தா கிடையாது. அப்பா ஓ ஆ ஏய் வா வா, ஏய் ஏய் வா வா வா. ஐயோ தண்ணி. இதுவும் தண்ணி நான் விடலாமா? டப்பு புடுங்குது. வேற ஒரு வீட தண்ணி இல்லாமடா இருப்பீங்க. ஐயோ உள்ளடா, ஓ மண்டை வலிக்குது. ஓ ஓ ஓ ஓ
தண்ணி 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 வேணும். டேய், யாரா நீனு? இங்கடா பண்ற? திருடனா நீனு? இல்லை, நான் போலீஸ் கால் பண்றேன். ஐயோ, எப்படி இவ்வளோ வந்தான்னு தெரியலையே. ஏய், நீ மட்டுமா இல்லை யாராவது வந்திருக்காங்களா அவன் கூட? டேய் இரு, எங்க உட்கார், அங்கேயே உட்கார். எதுக்கு எழுந்துக்கிற நீனு? டேய் உட்கார் அங்கே. தண்ணி. என்ன சொல்ற? தண்ணி. தண்ணிலாம் இங்க கிடையாது. நீ யார் முதல்ல நீனு? டேய் டேய் ஏய். டேய், நேற்று தப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடனே எங்கடா ஓடன? எல்லா இடத்தையும் பார்த்தா ஆளே காணோம். டேய் டேய் உங்ககிட்ட தானே பேசுகிறேன். என்னடா ஆச்சு? சரி, இந்தா முதல்ல தண்ணி குடி. அடப்பாவி, ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் இருந்த. கையில் காசு இருந்தோம், அந்த நிமிஷத்தில் ஒன்றுமே பண்ண முடியலடா. எனக்கு என்னன்னா, இந்த ஜென்ரேஷனுக்கே இப்படின்னா வரப்போகிற ஜென்ரேஷன் என்ன ஆக போகுது? என்ன ஆக போகுது? தண்ணி வாங்குற காசு டபுள் ஆக போகுது. டேய், சரி ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? 2 ஊர் இருந்துச்சான். அதில் ஊரில் தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்துச்சான். 2வது ஊரில் தண்ணி ரொம்ப அதிகமாக இருந்துச்சான். அது பார்த்து ஊர்லேருந்து 2வது ஊர்கிட்ட வந்து எங்களுக்கு தண்ணி இல்லை, நிறைய சரியாக தண்ணி அமைச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு உதவி கேட்குறாங்களாம். அது 2வது ஊர்லேருந்து பதில் சொல்கிறாங்களாம், அதெல்லாம் அமுச்சுட முடியாது, அது எங்கள் தண்ணி யாருக்கும் அமுச்சுட மாட்டோம்னு பதில் சொல்லிடுறாங்களாம். அதை பார்த்து ஊர்லேருந்து ஒரு ஆள் முன்னாடி வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்கிறான். அப்படியே கட்டு அச்சா ஒரு வருஷம் அப்புறம் பார்த்தா அப்படியே உள்டாவாக மாதிரி இருக்குது. 2வது ஊர்கிட்ட தண்ணி கம்மியாகுது, ஊர்கிட்ட தண்ணி அதிகமாக இருக்குது. என்ன விஷயமா இருக்கும்? நான் சொல்லியிருப்பான், சொல்லி பார்க்கலாம். தெரியலையே, என்ன சொல்லியிருப்பான்? என்ன தாண்டா சொல்ல வர? தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் தேவைக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்ல வரேன். செம்மையாக சொல்லியிருக்கான்ல. ஆனால் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது தெரியுமா? இது ஒத்தால் நினச்சா முடியாது, மொத்த பேர் சேர்ந்தால் தான் முடியும். சேவ் த வாட்டர்னு சொல்கிறீங்களே, சேவ் பண்ணணுன்னா நீங்களும் பண்ணணும். சரி, நம்ம சேர்ந்து பண்ணணும்.